பானை உடைக்கும் போட்டி. இதுல காமிக்கலாம். அப்படியே வா அப்படியே வா. அடுத்து 50 கப்பா அடுத்து 50 கப்பா வா. அடி வேண்டாம் நெருங்கி வேண்டாம்ப்பா. கம்ப தூக்கு இல்லை மேலே தூக்கு நல்லா உயரமா. அப்படியே ஆடு 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 பாப்பாயே. ஆமா நாச்சியப்பனுடைய விருந்தாளி நெல்லை தீமையில இருந்து வந்திருக்கிறார் கவுடமுத்து. பாத்துக்க இருக்காருப்பா. சூட்டு வர போட்டு இருக்காரு. உள்ளூர்காரருக்கு வேர்த்து விருது இருக்கான். கண்ண வர எடுத்துருக்கீங்க. கட்டி வைக்கும் போது சிறப்பா போற மாதிரி இருக்கு. கட்டி வைக்க சிறப்பா போய் இருக்காரு. அப்படியே போங்க விடாதீங்க. போங்க போங்க சீக்கிரமா போங்க. அப்படியே உள்ளூர்காரங்க பிரச்சனை வைக்காப்பா. ஒரு போற பார்க்க பார்த்தா ஆத்துல திறந்த வேலை சொல்லுங்கப்பா. போங்க பார்க்கும்போது ஐயப்படி தொழில் நடக்கிறாங்க. விடியா அவனை விடு விடு போத தள்ளிக்க. தள்ளு 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 தள்ளு. அடுத்தபடியாக பானை உடைப்பதற்கு யானை ஒன்று ஆடி எடுத்து அடிவர் அடி வந்தார். தவறான பாதையை நினைத்து சரியான பாதையை திரும்பி போட்டாடா. பங்காளத்துல எங்கேயா பார்க்கிறது. அதுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கும். சட்டி ஓடுறாண்டா சுத்தி நிக்கிறேன் கையால உடைச்சுக்கிட்டேன். அப்புக்குட்டி கொஞ்சம் கண்ணு திறமை கட்டி விடுறா. ஏண்டா மத்தவங்க எல்லாம் கேனப்ப நீ மட்டும் வரமாக்கும். ஆளை பாரு. செத்து போன ஆத்தா மேல சத்தியமா மாப்பிள சட்டி அடிக்க மாட்டேன். அப்புறம் உன திருவிழாக்கு வந்த என் மாமியா வீட்டுல உட்காந்துட்டு என் உசுரை வாங்குறேன். அவளை மட்டும் ஒரே போடா பொண்ணுடா. சபாஸ் மாப்பிள்ள சொல்ற சத்தாண்டா. நான் ஒரு டீ கடங்கட்டா கூட தர மாட்டேன்டாடா. சரி இவன் ஆசை என்ன கிடைக்கணும். வாடா வாடா கட்டுறா மாப்பிள கட்டுறா. தெரியுதாடா? தெரியல மாப்பிள. இருடா வரேன்டா. நல்லா தெரியுதுடா. ஒன்னும் எப்படி இன்னும் கட்டவே இல்லை. தெரியுதா? கொஞ்சம் தெரியுதுடா. என்னன்றா நீ உன் மரமையில கண்ணை கட்டி விடுறாங்க. சட்டி உடைச்சிருவாப்லையா? கண்ணை கட்டாம மாட்டாலும் சட்டி அட்டாது. கண்ணை கட்டி வர விட்டாங்க. உடைச்சாப்லதான். போ இப்பொழுது சட்டியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அப்புக்குட்டி சட்டியை உடைத்துவான் தெரிகிறது. பெருசா சட்டி அடிக்கிற மாதிரி நிக்கிறான் பாரு. ஆம்பளை இருந்தா சட்டி அறா பாப்பா. அடுத்தபடியாக கணக்கம்பட்டியிலே பலமுறை பானை உடைத்து சாதனை படைத்த சித்தப்பா புலிப்பாண்டி அவர்கள் சிலம்பாட்ட வீரரும் கூட. அந்த புலி இப்பொழுது பானை உடைப்பதை கண்கோலா காட்சி பார்த்து இப்படியே சுத்துடுவீங்க. கீழே உசுருக்கா மாதிரி அவரை வந்துட்டான்ல ஓட்ட வண்டியில. நான் மாப்பிள செட்டா உட்காந்துருக்காப்ல தெரியுது. எதுக்கு வர சொன்ன? இன்னைக்கு நைட்டு மதுரையில் கபடி மேட்ச் இருக்கு மாப்பிள. அதான். யார் சொன்னா? பழனியில் ஐயப்பன் போஸ்டர் பார்த்தானா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5000 ரூபாயாண்டா. பெரிய மேட்சா இருக்கு மாப்பிள. அது சரி, தொத்த மேட்ச்ல நம்ம அடி வாங்குறோம். அவ்வளோ பெரிய மேட்ச்ல எப்படா நம்ம ஜெயிக்க முடியும்? டேய் போறதுக்கு முன்னாடி பீஸ் பண்ண பல்ப் மாதிரி பேசாரா. எத்தனை நாளைக்குடா குண்டாஞ்சட்டிலே குதிரை ஓட்டுறது? ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இந்த மாதிரி மேட்ச்லாம் விளாண்டு பார்த்துருவோம்டா. என்ட்ரன்ஸுக்கே நிறைய காசு காப்பாங்கடா. டேய் அண்ணன் பைசா நான் கட்டுறேன்டா. அதுக்கு நீ கொடுத்துருவடா. போக வர இத்தனை பேருக்கு செலவு இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்றது? ஏய் பாறையில் லோடு ஏற்றிட்டு லாரி மதுரை வழியாக தான் போகுது. அதில் போயிடுவோம். வர்றப்போ பஸ்ஸில் வந்துடுவோம். அப்போ தங்குறது? ஏய் அங்கே போய் என்ன குடும்பமாக நடத்த போற? இப்போ நீ வரையா இல்லையா? சரி போகலாமாப்ல, போகலாம்டா. இங்கே பாரா, இதுக்கு முன்னாடி எப்படியா விளாண்டோம் தோத்தோம். அதெல்லாம் விட்டுருங்க. இந்த தடவை நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்டா. இல்லைனா நம்ம எல்லாருக்கும் அசிங்கமாகி போயிடும்டா. இந்த தடவையும் தோத்தோம்னா இனிமேல் கபடி விளாட்றதுக்கு அர்த்தமே இல்லைடா. ஏய் என்னடா யோசிக்கிற? எல்லாரும் ஜெயிக்கிறது தோக்குறத பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல மேட்ச்சுக்கு போக வீட்டில் விடுவாங்களா? இவன் ஒருத்தன் கண்டிப்பாக எங்கள் ஆத்தாலாம் விடாது. எல்லா வீட்லேயும் இதே பிரச்சனை தான்டா. ஏய் எங்கள் ஆத்தா பற்றி உனக்கு தெரியாதுடா. ஏண்டா கொப்பா கபடி கபடின்னு காவடி தூக்குனதுனால தான் இப்போ நம்ம குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது. இப்போ நீயும் அப்படி ஆரம்பிச்சிட்டியா? அப்படி கபடி விளையாட போறதா இருந்தா அப்படியே போயிரு. இருந்த ஒத்த பிள்ளைய செத்து போச்சுன்னு தலையை மொழிகிறேன். அப்பனே முருகா, என் மவனுக்கு நீ தான் துணை இருக்கணும். மவனே ஏண்டி புள்ள விளையாட போகும்போது நோய் நோய் அழுதுகிட்டு இருக்க? பையன் விளையாட தான் போறானா? நான் கூட மிலிட்டரிக்கு போறானோன்னு பயந்துட்டேங்க. ஓடி பொசக்கட்டவள. அம்மா குடிக்கு தண்ணி எடுத்துட்டு வா. இந்த கொண்டு வரேன்ப்பா. மகனே நீ இதுக்கு முன்னாடி எந்த போட்டியிலுமே ஜெயிச்சதே இல்லை. இந்த போட்டியிலும் கண்டிப்பா ஜெயிக்க போறது கிடையாது. ஏன்பா விருது வைக்கும்போது இப்படி அபசகமா பேசுறீங்க? ஏண்டா என்னமோ புதுசா தோக்குற மாதிரி பதற. மகனே விளையாட்டுல தோக்குறதும் ஜெயிக்கிறதும் முக்கியம் இல்லடா. தோத்தாலும் இப்படி ஒருத்த வந்து விளையாண்டு போனாம்னு சொல்லி மத்தவங்க சொல்ற அளவுக்கு விளையாண்டு வரணும்டா. ஏய் தள்ளாத போங்க.
கேளுத வரட்டா. வரட்டா. என்னங்க என்ன சொல்ல? நானும் வாரேங்க உங்க கூட. நீங்க விளையாடுறத பார்க்கணும், எனக்கும் ஆசையா இருக்குங்க. நான் பசங்களோட விளையாட போகிறேன், கூட ஒன்றை கூட்டி போக முடியுமா? சொன்னால் புரிஞ்சு கிடச்சிடலாம். நான் போயிட்டு காலையில் பஸ்ஸுக்கெலாம் வந்துடுறேன். மற்ற விஷயமெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். சிறிடு குட்டி ஓடு ஓடு, உள்ளே போய் கதவு பிடிக்க. காலி பசங்களாம் சுற்றுறாங்க, ஓடிரு. எங்க என்னடா பார்த்து விளையாடுங்க, படாத இடத்துல பற்ற போகுது. உனக்கு ஓம் பிரச்சனை, உள்ளே போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கடா அவங்கள காணா? இந்தா சுப்பிரமணி வரான்ல, இப்போ பாடுறா பாண்டி. ஆடா சுப்பிரமணி. அப்புறம் வீட்டில் பொண்டாட்டியை தனியாக விட்டு வந்து? ஆமாம், அதையா நீ கேட்குற? இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலான் தான். நீயும் விளையாட வர்ற? இல்லை, காலையில் ஒரு சின்ன வேலை இருக்கு. நீயும் வர்ற? பாத்தியாடா பயத்தை? ஏய், விளையாடுறீங்களாக்கா? மூர்த்தியா காணா? கணேசனை கூப்பிட போயிருக்கான். சீக்கிரம் வாடா, என்ட்ரன்ஸ் பணத்தை கட்டிடுவான்டா. பாத்தியாடா, நம்ம வந்த உடனே மரியாதையா இருக்கு. ஏய், நாங்களும் பிளேயர்ஸ் தான்டா. ஏன் இல்லடா, நம்மளாம் லுங்கியில் இருக்கும்ல, அதான் தப்பா நினைச்சிட்டேன். ஏண்டா இந்த கிரவுண்ட்லலாம் நம்ம விளையாட விடுவாங்களாடா? ஏண்டா கூறு கட்டவனே, போஸ்டர் தான் போட்டுக்காமடா, மற்ற டீமுக்கு அனுமதி இல்லைண்ணே. பழனிலேருந்து பலசரக்கு வாங்கிட்டு பஸ்லேருந்து பார்த்தனே, சரியா கவனிக்கல. எல்லாம் ஒன்னால தான்டா முடித்தோட வந்து வீணா போச்சுடா. நான் என்ன வேணும் நான் செஞ்சேன். சர்ரா, இப்போ என்ன பண்ணுறது? வேணும்னா புரட்டாதீங்களாமா? பசிக்குது இல்லை, அதான்டா. கரெக்டா எண்ணிக்கப்பா, இதோட 35. இதோட 37. போதும்பா, முடியல. அப்ப 100 ரூபாய் எடு, 100 ரூபாய் எடு. என்ன நோண்டிட்டு இருக்க, எடு 100 ரூபாய. எம்பிடாச்சு? 100 ரூபா கொடுத்தோம்ல, தள்ளுபடியெல்லாம் ஒண்ணு இல்லையா? 10 புரோட்டா தின்ட்டு போ. ஐயோ, ஆளை விடுப்பா, இங்க வச்சே கொண்டுறீங்க போல இருக்க. என்னண்ணே இது கோடு? பந்தய கோடு. ஒருத்தன் 50 புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி பந்தயம் கட்டி தோத்து போயிட்டான்ல. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா, இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். என்ன பந்தயண்ணே? ஒரு ஆளு 50 புரோட்டா சாப்பிடணும். அப்படி நீங்க யாராவது சாப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 100 ரூபா தருவேன். புரோட்டாவுக்கு காசே தர வேணாம். மாறா தோத்து போயிட்டீங்க, நீங்க எனக்கு 100 ரூபா தரணும். கொடுத்துட்டு சாப்பிட்ட புரோட்டாவுக்கு பில்லை கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். என்ன 50 புரோட்டாவா? ஆமா. பந்தயத்துக்கு நான் ரெடி. அவன் உருவத்தை பார்த்து தப்பு கணக்கு போட்டான். மாட்டாண்டா சப்ளையர். நாலு 2 போதுண்ணே. எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் புரோட்டா எடுத்துட்டு வாயா. இந்தாயா, சால்னா வச்சுட்டு போ. ஓகேவா? ஊத்தி கொடு. போயா. செந்தில், அப்படியே நல்லாச்சா இருக்கு. போய் எடுத்துட்டு வா. ஏய், சால்னா சால்னா. போதும், 50
50 சாப்பிட்டாச்சு. டேய் 42 தான்டா சாப்பிட்டுருக்கேன். 50 சாப்பிட்டாச்சுண்ணே. டேய் கோட்டை வேணா எண்ணி பாடுறா, 42 தான்டா. 50 சாப்பிட்டு எனக்கு தெரியாதா? வச்சு எனக்கு தெரியாதா 42 தான் சாப்பிட்டேன்னு? முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். நீ போய் புரட்டா எடுத்துருவா. டே அப்பக்குட்டி, நீ போய் கோட்டை போடுறா. அதுக்கு என்ன போட்டுருவான்? இப்போது அவர்களை எதிர்த்தாடும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வெண்ணிலா கபடி குழுவினர் ஆடுகளத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணே நமக்கு ஆடியன்ஸ் இருக்காங்கண்ணே, 11 பேர் கை தட்டுறாங்கண்ணே. கபடி 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 கன்னியாகுமரி போலீஸ் அணிக்கு முதல் புள்ளி, அட்டகாசமான ஆரம்பம். பரவாயில்லடா மக்கடா. அங்க காது அவுட்டு போல. உனக்குடா பொட்டாட்டமாட்டியா திட்டவன கூப்பிட்டு வந்து இப்படி ஆத்துறீங்களா? அம்மா சேகர் தொட்டு வந்தா நான் தான் இறங்கணுமாடா? ஏய் ஃபர்ஸ்ட்ல அவுட் ஆனது அவன்டா, அவன் தானே முதல்ல இறங்கினா. மறுபடியுமா? கொஞ்ச நேரம் உட்காரலாம்டா. இங்கிலானியோட ரைடரு லைனுக்கு வெளியே போயிட்டாரு. கபடியில் பவுண்டரி லைனுக்கு வெளியே போயிட்டு அவுட்டு. யார் சார் இவங்க எல்லாம் இறக்கி விட்டது? காமெடி பண்ணி எடுத்துறாங்க. நான் எங்கே இறக்கி விட்டேன்? ரொம்ப நல்லா ஆடுவாங்கன்னு அவர் தான் சொன்னார். அப்பக்குட்டி ஏறுகோட்டில் ஒத்த கால வச்சு ஒத்த கால தூக்கணும் தெரியுமில்ல? பார்த்துப்போ. கபடி 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 கபடி. போலீஸ் அணியினர் மேலும் 3 புள்ளிகள் பெற்று 1 + 2 3 points. Plant yards out 2-1. என்னடா ஃபீலிங்கா? எனக்கு வா 2 பேரும் வெளியில போய் ஃபீல் பண்ணுவோம். புதுசு இல்ல, இப்படித்தான் இருக்கும். நல்லா விளையாண்டாங்களாம்மா. ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுவோம். வணக்கம் தம்பி. வணக்கங்க. என் பேர் கண்ணன். சின்ன வயசுல நானும் கபடி பிளேயர் தான். ஓ நல்லா விளையாண்டீங்கப்பா. அம்மா எந்த ஊருப்பா நீங்க? கணக்கம்பட்டிங்க. எது இந்த பழனிக்கு பக்கத்துல இருக்கிற கணக்கம்பட்டியா? ஆமா. அட எனக்கு கூட எருமநாயக்கம்பட்டிலாம் பொண்ணு எடுத்தது. எங்க மாமா தாங்க எருமநாயக்கம்பட்டி சேர்மனு. பாரா பக்கத்துல நெருங்கிட்டீங்க. எனக்கு கூட சேர்மன் கொஞ்சம் தூரத்து சொந்தம்ல. தூரத்து சொந்தம்னா எப்படி? அதாவது என் பொண்டாட்டி எருமநாயக்கம்பட்டியா, அவள் அண்ணன் பையனுக்கு பொண்ணு எடுத்தது நெய்க்காரப்பட்டியில். அந்த பொண்ணோட சின்னாத்தாலும் என் பொண்டாட்டியோட ஆத்தாலும் அக்கா தங்கச்சியா. பெருசா மேப் போறானே, இன்னைக்கு முடிக்க மாட்டேன் போல இருக்கே. அந்த சின்னாத்தாலோட மாமியா ஆயக்கூட்டில் தான் தன் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கு. அதை கட்டிக்கிட்ட பையனுக்கு சேர்மன் சித்தப்ப முறை. அந்த பொண்ணு தேன்மொழி கூட டீச்சரா பழனி ஸ்கூல்ல வேலை பார்க்குது. தேன்மொழியிலப்பா கனிமொழி. கனிமொழி ரொம்ப முக்கியம். அதோட தங்கச்சியை கூட சேர்மன் தங்கச்சி பையனுக்கு நிச்சயம் பேசியிருக்காங்க. இதுவோட கொஞ்சம் தூரத்து சொந்தம். சரிங்க சார், நாங்கள் அப்படியே கிளம்புறோம். என்னது சாரா? மாமான்னு உரிமையோட கூப்பிடுமாப்ல. மாமாவா? செத்தாண்டா சேகர். அது எப்படி? டேய் மாமான்னு கூப்பிட்டு தொலையாண்டா. தம்பி என்ன சொல்றாப்ல? மாமாங்கிற உறவு முறை சரிதாங்கிறாப்ல. தம்பிக்கு கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சிட்டாப்ல. தம்பி நீங்க அந்த 7ஆம் நம்பரை பிடிச்சிங்கல்ல, ரொம்ப அருமை தம்பி. சரிங்க மாமா, நாங்கள் அப்படியே கிளம்பிடுறோம். சரி மாப்ள, எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டா.
நாளைக்கு எல்லாருக்கும் நம்ம போடலாம் சாப்பாடு. கண்டிப்பா வந்துடணும். சரிங்க சரிப்பா தம்பி, எல்லாரும் வந்துடணும். சரிங்க. நாளைக்கு நானே வந்து கூட்டி போறேன். திரும்ப என்ன சகல இங்க நின்ட்டீங்க? நம்ம சொந்தக்கார பசங்க வந்து விளையாடி ஜெயிச்சிட்டாங்கல்ல. சொந்தக்கார பயிலா? எப்படி? அதாவது என் பொண்டாட்டி செத்தாண்டான்னு ஒருத்தன். அவ அண்ணன் பையனுக்கு பொண்ணு நாளைக்கு சாப்பிட வர கூப்பிட்டுருக்காரா? சும்மாவே கொள்றேன், நாளைக்கு சோத்த போட்டு வர கொல்ல போறேன். ஐயோ நான் வரலடா சாமி. எங்க 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 எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. எந்த இல்ல பெருசு, இது பரவாயில்ல. குடிச்சிட வேண்டியது சொல்லிட்டு சோத்துக்கு முதல்ல வந்து உட்காந்துருக்கான் பாரு. என்னம்மா அந்த தம்பிக்கு முட்டை வைக்கல? மன்னிச்சுக்கங்க, மறந்துட்டேன். நிறைய வைமா. சரிப்பா. அதான் நான் சொன்னல நம்ம சொந்தக்கார பிள்ளைன்னு, இவங்க தான் அது. அப்படியா? அவன் தாய் வகைராவாப்பா நீ? இல்ல பாட்டி, நான் விவரமா சொல்றேன் அத்தா. நெய்க்காரப்பட்டி இல்லையா, அந்த பொண்ணோட சின்ன ஆத்தால என் முட்டாட்டியோட ஆத்தால அக்கா தங்கச்சி. விவரமா சொல்லிக்கலாம்ப்பா. முத வந்திருக்கிறவங்களை கவனிங்க. நீங்க எல்லாம் ஒரே ஊர் தானப்பா? ஆமா பாட்டி. நீங்க எந்த சாமி கும்பிட ஆளுங்கப்பா? அது வந்து நீ கீழே தெருவா? அத்தா, அவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாடிங்க. அவங்க எந்த தெருவா இருந்தா என்ன, எந்த சாமியை கும்பிட்டா உனக்கு என்ன? அட போட கூறு கட்டவன் என்ன சாதி என்னன்னு கேட்க வேணாமா? சாதியை கேட்டு நீ என்ன பண்ணி கிளிக்க போற? சாதி சாமி ரெண்டுமே வெட்டி சுமையாத்தா. அது தூக்கி எறிஞ்சாதான் வேகமா நடக்க முடியும். நீ உள்ளவா? ஆமா, நான் வேகமா நடந்து போய் என்னத்த கிழிக்க போறேன்? கண்ட கட்சியில போய் சேர்ந்துட்டு சாதி இல்ல சாமி இல்லன்னு சொல்லிட்டு வயசாயிருச்சுல, அது அப்படிதான். இது உங்க வீடு மாதிரி குச்சப்படாம வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்கப்பா. என்ன தம்பி, காரமா இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. பின்ன என்ன யோசனை? எனக்கு எங்கள் ஆத்தா ஞாபகம் வந்துச்சுங்க. இப்படி நல்ல சாப்பாடுலாம் அது சாப்பிட்டதே இல்லைங்க. காலம் பூரா அதுக்கு இப்படி நல்லா கஞ்சி ஊற்றணும்னு ஆசையாக இருக்குங்க. அதுக்கு என்ன, நான் வேணா வந்து ஆக்கி போடுறேன். காலுத, அது ஒரு வாயாடி தம்பி. நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் மனசுக்கு உங்கள் அம்மாவுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். டேய் மாப்ள, ஜம்பு எப்படி பண்ணணும்னு அவங்கள பார்த்து கத்துக்கிட்டேன். வா, நான் உனக்கு சொல்லி தரேன். சரிடா, இங்கே நில்லு. நிக்கிறேன். ரெடியா? ரெடிடா மாப்ள. வாடா. நிமிந்து வராதடா, குனிஞ்சு வா. போ. ரெடியா? ரெடிடா மாப்ள. வாடா. குனிஞ்சு வாடா. டேய், நல்லா குனிடா. வாடா. போதும் போதும் நில்லு. நீ அங்கிருந்து வந்தாலே போதும். ரெடியா? குனிடா. போதுமா? இன்னும் கொஞ்சம் குனி. போதுமா? குனிடா, இன்னும் கொஞ்சம் குனி. இன்னுமா? நல்லா. இன்னுமா? நல்லா குனிடா. வென்று. இவன் படுத்திருந்தாலே தாண்ட முடியாது போல இருக்க. தப்பா ஆள் செலக்ஷன் பண்ணிட்டோமோ?